மர்மங்கள் கொட்டி கிடக்கிற கோவில் தான் திருப்பதி. அந்த திருப்பதி கோவில் ஒரு முருகன் கோவில்னா உங்களால நம்ப முடியாது. இதுக்கு பல சாட்சிகளை முன் வைக்கிறாங்க. முல்லை நிலத்துக்குரிய கடவுள் தான் பெருமாள். சோ அவர் தரைத்தளத்தில் மட்டும்தான் பெருமாள் கோயில் அமைப்பாங்க. எல்லா இடத்துலயுமே அப்படிதான் அமைச்சிருக்காங்க. எந்த இடத்துலயுமே மலையில கோயில் வைக்கவும் மாட்டாங்க, வச்சதும் கிடையாது. அதே மாதிரி தான் குறிஞ்சி நிலத்துக்குரிய கடவுள் தான் முருகன். நீங்க பாத்தீங்கன்னா முக்கால்வாசி முருகன் கோயில் எல்லாமே மலை மேல தான் அமைக்கப்பட்டிருக்கும். அதை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. முருகன் கூடிய இடம் மட்டும் தான் அந்த மலை. அங்க மட்டும் தான் முருகனுக்கு கோயில் அமைப்பாங்க. இந்த வழக்கப்படி யார் கோவில் அமைப்பாங்கன்னா தமிழ் மக்கள் தான். அந்த காலத்துல தமிழ்நாட்டோட எல்லையா இருந்ததுதான் அந்த திருப்பதி மலை. சோ அந்த இடத்துல தமிழர்களும் வாழ்ந்திருக்காங்க. சோ தமிழர்கள் வாழும்பொழுது பெருமாள் கோயில தரையில அமைச்சும் முருகன் கோயில்கள் மலை மேல தான் அமைப்பாங்க. சோ தமிழர்கள் வாழும்போது அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்திருக்குன்னா, தமிழர்கள் இருக்கும்போது அந்த இடத்துல கோயில் இருக்கும்போது கண்டிப்பா அது முருகன் கோயிலா தான் இருக்கும். அந்த சிலையை பார்க்கறதுக்கு எல்லாருமே அது பெருமாள் சிலை மாதிரியே கிடையாது, முருகன் சிலை தான் சொல்றாங்க. சோ அதோட கைகளையும் பார்க்கும்போது அந்த சிலைகள் வடிவமைச்ச கைகளை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படிதான் தெரியும். பொதுவாக விஷ்ணு சிலையில 4 கைகள் இருக்கும். முன்னாடி 2 கை இருக்கும், பின்னாடி அந்த 2 கையில மட்டும்தான் அந்த சங்கும் சக்கரமும் இருக்கும். ஆனா திருப்பதி பெருமாள் சிலையில அந்த 2 சங்கு சக்கரமும் கையில பிரிச்சிருக்க ஒட்ட வச்சிருக்காங்க பின்னாடி. இதை மட்டுமே வச்சு அது ஒரு பெருமாள் சிலை கிடையாது, முருகன் சிலை தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அது எந்த சிலையா இருந்தா என்ன, அது கடவுள் தானே.